அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். திருக்குர்ஆனுடைய அத்தியாயங்களை கற்றுக் கொடுப்பது போன்று எல்லா செயல்களிலும் நல்லவற்றை தேர்ந்தெடுக்கக்கூடிய முறையை அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 1162. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம்மால் இயன்ற அளவிற்கு நல்லவற்றை நாம் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அதற்கு முன்மாதிரியாக விளங்கும் வகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த செயல் அமைந்திருக்கின்றது. எந்த அளவிற்கென்றால், ஒரு மனிதனுக்கு நாம் செய்யக்கூடிய நல்லவற்றில் மிக பெரியது எது சரி எது தவறு, எது உண்மை எது பொய் என்பதை கண்டறிவதற்கான முறையை கற்றுக் கொடுப்பதாகும். அதையே அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது தோழர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். எந்த அளவிற்கென்றால், திருக்குர்ஆனுடைய அத்தியாயங்களை கற்றுத்தருவது போன்று கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து அறிய முடிகிறது. இதை பின்பற்றி நாம் மற்றவர்களுக்கு நல்லதை கற்றுக் கொடுக்கும் பொழுது கவனமாகவும் முக்கியத்துவத்துடனும் சம்பந்தப்பட்டவர்கள் விளங்கிக் கொள்ளும் வகையிலும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதும் இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய பாடம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.